வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அடோபடியோட பார்ட் 3 வீடியோ தான். ஒரு ஷார்ட்ஸை போட்டிருப்பேன் கொஞ்ச நாள் முன்னாடி. பார்ட் 2 வந்து டெலீட் ஆகிடுச்சு, பார்ட் 2 வந்து அப்படி சொல்லிட்டு. இது வந்து பார்ட் 3. இந்த பார்ட் 3யோட எண்டாவது சீசன் 1. நான் வீடியோ போடுற நேரத்துக்குலாம் சீசன் 2 ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. நான் தான் வீடியோ லேட்டாக எடிட் பண்ணி போடுறேன். நான் லாஸ்ட்டாக உள்ளே வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ எண்டு வர ப்ரோ, சீக்கிரம் வாங்க ப்ளே பண்ணி முடிச்சிருவோம் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. அதுக்குள்ளே இப்போ எதுக்கு போர்ஷன்லாம் ரெடி பண்ணுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்மர்லாம் என்சான்மெண்ட் பண்ணிருந்தேன். இதெல்லாம் எப்பயோ பண்ணது, இப்போ எடுத்து வீடியோ போட்டிருக்கேன். ஒரு நல்ல என்சான்மெண்ட் கிடச்சிது, ஷூ கொண்டு தான் நல்ல என்சான்மெண்ட் கிடச்சிது, வேறு எதுவும் கிடைக்கல. அப்புறம் இந்த ஃபார்மை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வராரு பாருங்க பின்னாடி டேனியல். இது எதுக்கு நான் கேவலமாக போட்டு இது பண்ணுகிற, பிளாக்கை போட்டு உடச்சுன்னு கிடக்குறேன்னு கேட்டிங்கன்னா, பீட்ரு ஃபார்ம் வந்து உடச்சிட்டாங்க. நான் முன்னாடியே கட்டினேன் பார்த்தீங்களா பீட்ரு ஃபார்மு, அதை வந்து உடச்சிட்டு இப்போ என்னை திரும்ப கட்ட சொன்னாங்க. யார் கட்ட சொன்னாங்க? டேனியல்னு ஒருத்தர் கட்ட சொன்னார், டீம்மேட்டு. திரும்ப உட்காந்து எல்லாத்தையும் கட்டுங்க. அந்த போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் டெலிட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஒரு சில கிளிப்ஸ்லாம் இருக்குது எங்களை, அது ஒன்றையும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணுறேன். எப்படியோ ரெக்கவர் பண்ணேன் அப்படி இப்படின்னு தேடி. இதான் கட்டணும். இங்கே ஒன்று பண்ணியிருப்பேன், அவர் தண்ணி ஊற்றி விட்டாருன்னு சொல்லிட்டு தண்ணியில் ஸ்ட்ரைட்டாக இறங்கிட்டு கீழே தண்ணி இருக்கும், அப்படியே குதிச்சிடலாம் சொல்லிட்டு சைடில் குதிப்பேன். என்ன ஆகும் பாருங்களேன். இங்க என்ன நடக்குது? நீ தான் நடக்கிற. அதுக்கப்புறம் நெதருக்கு வந்தேன். நெதருக்கு வந்து ஏன்ஷியன்ட் டிபிரிஸ் வந்து மைண்ட் பண்ணிடலாம். ஒரு டீம் வந்து எங்களுக்கு முன்னாடியே நெதரேட்டுக்கு போயிட்டாங்க, நாங்கள் ஒண்டி தான் இருக்கோம். எங்கள் டீமில் வந்து டெம்ப்ளேட் கிடைக்கல, எல்லாம் முன்னாலேயே போயிட்டுருப்போம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நான் மட்டும் போயினே இருப்பேன். திடீர்னு ஒரு இடம் வரும், என்னதுடா இது தோண்டினே இருந்து கீழே போனால் கரெக்டாக அடிக்கிறதுக்கு எல்லோரும் நிற்கிறாங்க. எல்லோரும் எகிரின்னு வராங்க. இந்த இடத்துல எல்லாம் அவெஞ்சர்ஸ் படத்தில் வர மாதிரி எல்லோரும் என் மேலே தாவறாங்க. ஒரே இடத்துல ஒரே ஒரு ஆட்டில் வந்து இட்டுன்னு வந்து விட்டாங்க. சரி நம்ம சர்வர் விட்டு வெளில போயிட்டு வருவோம், ஏன்னா போய் தொலைச்சிடுவாங்க சொல்லிட்டு சர்வர் விட்டு வெளில போயிட்டு வந்தா திரும்பி அந்த பைப்புல அங்கேயே தான் நிற்கிது. எனக்கு வேறு ஃபோன் வேறு லேக் ஆக ஆரம்பிச்சிச்சு, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன், சார்ஜர் வேறு இல்லை. சரி மைனிங் வண்டியை எடுத்து முடிச்சிடுவோம் சொல்லிட்டு எடுத்துனுங்க அந்த அவசரமாக. அப்புறம் அவனையும் போட்டு தள்ளிட்டு இன்னொரு இடத்துக்கு வந்தேன் மைனிங் பண்ணலாம் சொல்லிட்டு. இங்கே வந்து எதுக்கு செத்து போனேன்னா, எனக்கு சார்ஜர் இல்லை, எனக்கு லேக் ஆகும் சார்ஜர் என்னனாலே, அதனால் ஆட்டோ கிளிக் ஆகுது. நான் மேசி ட்ரைனிங் பண்ணுறதுனாலையா என்னன்னு தெரில, ஆட்டோ கிளிக் ஆகுது. சரி இந்த இடத்துல பர்ஃபெக்டாக பண்ணேன். யாரோ டிபி ஆனாங்க, யாருன்னு பார்த்தா வயலட்டுன்னு ஒருத்தர். அப்புறம் இந்த இடத்துல தேடி பார்த்தோம், இந்த இடத்துல இல்லை. அவர் எதையும் எனக்கு சொல்லி கொடுக்கல, நான் தான் எல்லாத்தையும் பண்ணுங்கன்னேன். ஏன்னா ஒரு அட்மின் அவர், அதை நான் எக்ஸ்ரே என்ன யூஸ் பண்ணுறேன்னா சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ஏன்னா வந்தார். இந்த கோல்டன் பூட்ஸ் எதுக்கு போட்டிருந்தேன்னா பெயிலின் வந்து மண்டையிலே அடிப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல ட்ரை பண்ணி பார்த்தேன். சரி இங்கே ஒரு 3 ஏன்ஷியன்ட் டிபிரிஸ் கிடச்சிது. இதுக்கப்புறம் தான் வேட்டையே தொடங்க ஆரம்பிச்சிது. அங்கங்கே வெடிக்க ஏன்ஷியன்ட் டிபிரிஸாக கிடச்சினே கிடக்கும். சும்மா போனாலே ஏன்ஷியன்ட் டிபிரிஸ் கிடச்சின்னு வந்தது. இதுக்கப்புறம் தான் ஒரு 3 ஏன்ஷியன்ட் டிபிரிஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நான் கோல்டன் பூட்ஸ் தான் போட்டிருந்தேன், ஆனால் எப்படியோ அடிச்சிட்டான் என்ன, எப்படி தான் அடிச்சான்னு தெரில. அப்புறம் திரும்ப போய்ட்டு லூட்லாம் எடுத்துகிட்டு இவர் எங்கேயோ கூட்டார் சைடில் எங்கேயோ. சரி போயிட்டு இருந்தேன். சரி அந்த சும்மா இருக்கிற நெருப்பு அனுப்பமே போகிற வழியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு போயிருந்தா. அது பாருங்களேன், இதோ ஒரு ஏன்ஷியன்ட் டிபிரிஸு. இதுக்கப்புறம் தான் ஏன்ஷியன்ட் டிபிரிஸே எனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதோ அங்கே ஒன்று எடுத்துகிட்டு நான் ஃபஸ்ட்டு வெடித்த இடத்துல ஒன்று இருந்துச்சு ஏன்ஷியன்ட் டிபிரிஸு, அதை எடுத்துன்னு வந்து காட்டினார். சரி ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ சொல்லிட்டு அதையும் நோட் பண்ணி வச்சிக்கினேன், சுற்றி பிளாக்கை உடச்சிட்டு. சரிடா என்னடா இது போர்ட்டல் இங்கே வேறு எங்கேயோ டெலிபோர்ட் ஆகிட்டு வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, என் பேஸுக்கும் இதுக்கும் சுத்தமாக கனெக்டே ஆகாது, நெதருக்கும் பேஸுக்கும். சரி வேறு ஒரு வில்லேஜில் வந்து எப்பவுமே ஸ்பான் ஆகும் அடிக்கடிக்கு நாங்கள் போர்ட்டல் உள்ள போயிட்டு வந்தாலே. சரி அவர் அட்மின் ஆச்சு, கோஆர்டினேட்ஸ்லாம் சொன்னேன், ப்ரோ டிபி பண்ணி விடு ப்ரோ. அந்த டிபி பண்ணால் அந்த இடத்துல என்ன நடக்கும் பாருங்களேன். கோஆர்டினேட்ஸு டிபி பண்ணார், கரெக்டாக போயிட்டு கேவ் உள்ள விட்டேன். சரி அவர் மேலே தப்பு இல்லை, நான் தான் கோஆர்டினேட்ஸ் தப்பாக சொல்லிட்டேன், பக்கத்தில் தான் இருந்தது போல் கோஆர்டினேட்ஸ் இன்னும் கொஞ்சம். திரும்ப டிபி பண்ணார், திரும்ப உள்ளே போய்ட்டு ஊன்ட்டேன் நான். திரும்பியும் டிபி பண்ணார், உள்ளே போய்ட்டு லூட்லாம் எடுத்துக்கு ப்ரோ, எனக்கு லூட்லாம் வேணாம், என்னை பேஸுக்கு தயவுசெய்து டெலிபோர்ட் பண்ணி விட்ரு ப்ரோ அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வில்லேஜ் அந்த டெலிபோர்ட் பண்ணி விட்டார் பேஸுக்கு பக்கத்தில். பேஸை வேறு நான் காட்டவே இல்லை, இதுதான் பேஸு. அங்கங்கே லேக் ஆகும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, மன்னிச்சிக்கோங்க. டைமண்ட் பிக்கெக்ஸ் எடுக்கிறதுக்கு தான் நான் போர்ட்டல்லேருந்தே வந்தேன் நான். ஏன்ஷியன்ட் டிபிரிஸ் சரி மைண்ட் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு. ஒரு 3 4 5 தான் கிடச்சிதுன்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலே கிடைக்கல எதுவும்.
அதுக்கப்புறம் ஆர்மரு டூல்ஸுக்கெலாம் என்சான்மெண்ட் பண்ணுங்க அது வீடியோவே 1 மணி நேரம் கிட்ட போயிடுச்சு. சரி அது எது காட்டிக்குன்னு சொல்லிட்டு என்சான்மெண்ட் ஒண்டி காட்டுறேன் என்னென்ன என்சான்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸ்வாடுக்கு வந்து ஹார்ப்னஸ் 4, அன்பிரேக்கிங், லூட்டிங், நாக்பேக்கு, மெண்டிங் எல்லாத்துக்கும் மெண்டிங் போட்டேன் ஒன்று விடாமல். அதுக்கப்புறம் உலகமாக ஒரு அதிசயம் நடந்துச்சு. இது வேறு ஸ்க்ரீன் வேறு லேகில் எங்கேயும் திரும்பின்னு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா சால்ட்டோட ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு ஃபார்மே தான் ஆட்டோமேட்டிக் ஃபுட் ஃபார்மு. சர்வரில் வந்து இந்த ஒரு ஃபார்ம் ஒண்டி தான் கட்டினார் சால்ட்டு, வச்சு எதுவும் கட்டலை. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா என்னன்னா ட்ரேடிங் ஆள் இது கட்டினது பார்த்தீங்கன்னா டேனியலில் கட்டினார் எல்லாத்தையும் உட்காந்து வணக்கட்டு. ஸ்டார்டிங்கில் ஒர்க்கே அவளை கட்டும் போது சரி அப்புறம் போக போக ஒர்க் ஆரம்பிச்சிச்சு. அந்த ஜாம்பியால் தான் எங்களுக்கு பெரிய யூஸே இருந்துச்சு. பேர் ப்ரோன்னு சேவ் பண்ணி வச்சுக்கிறாரு. இந்த ட்ரேடிங்கால் கட்டி முடியறதுக்கு இருக்கேப்பா ரொம்ப நேரம் ஆச்சு கட்டி முடியறதுக்கு. செகண்ட் பார்ட்டில் இந்த கிளிப்ஸும் ஒன்று தான் கிடச்சிது. சரி எப்படியோ தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி போட்டேன் அந்த கிளிப்ஸை. அதுக்கப்புறம் திரும்ப நெதரிட்டு மைனிங் பண்ணலாம் 5 ஏன்சியன்ட் டிபிரிஸ் எப்படி இருந்தாலும் பத்தாது. எனக்கு ஒரு ஆள் தான் டீமுக்குள்ளே எடுத்து தரல, எனக்கு ஒண்டி போகிறதுக்கு தான் 5 ஏன்சியன்ட் டிபிரிஸ் பத்தும் இருந்தாலும் எதுக்கும் எடுத்து வச்சுக்கிறேன். வந்து பார்த்தா இங்கே ஒரு 3, 4 இருந்துச்சு. ஹோட்டல்லேருந்து வெளில வந்தால் திரும்பி அதே வில்லேஜில் தான் ஸ்பான் பண்ணி விட்டுது. சரி அப்புறம் சில்க் டச் வேறு இல்லையா, எண்டர் செஸ்ட் வேறு கீழே வச்சுட்டு முடிச்சிருங்க அண்ணன். அதுக்கப்புறம் ட்ரெஷர் ஹண்ட்டுன்னு ஒரு ஈவெண்ட்டை நடத்துகிறாங்க. சரி அதில் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தேன். வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் போதெல்லாம் ஃபுல்லாக லேகு, ஒன்றுமே பண்ண முடியல. எங்கள் டீம் ஆள் தான் 2 செஸ்ட்டு கண்டுபிடிச்சாரு. அப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட்டை சொன்னாங்க. யாரெல்லாம் ஒரே ஒரு செஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கிறதோ அவங்க டீம் தான் வின் ஆச்சுன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் டீம் வந்து 2 செஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. அதில் டைமண்ட் தான் ஃபுல்லாக இருந்துச்சு, டைமண்ட் பிளாக்லாம். பேஸுக்கு வந்து பார்த்தா இவர் நெதரேட்டு போட்டு சுற்றின்னு வந்தார். யாருன்னு பார்த்தீங்கன்னா டேனியலு. நான் அப்பயே சொன்னேன் நெதரேட் அப்கிரேடு முன்னாடியே வாங்கி வைங்கன்னு சொல்லிட்டு. இவர் ஒண்டி முன்னாடியே போட்டார். டீம்மேட்டாக போடலான்னு பார்த்தோம். அப்புறம் என்கிட்ட ஒன்று கொடுத்தாரு. ஆளுக்காளுக்கு ஒன்று எடுத்து வச்சிட்டாரு போல. ஆல்ரெடி ஒரு 9 ஏன்சியன்ட் டிபிரிஸ் வச்சுருந்தேன். அவர் ஒரு 3 கொடுத்தாரு. அப்புறம் வச்சுக்கப்புறம்னு சொல்லிட்டு எங்களை 4 அப்கிரேட் டெம்ப்ளேட் அது ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் பத்தலன்னு சொல்லிட்டு இன்னொன்று போயிட்டு கோல்டு எடுத்துகிட்டு வந்தேன். கோல்டு ஃபார்மில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு ஆர்மருக்குலாம் போட ஆரம்பிச்சிட்டேன் ஒன்று. எல்லாமே நல்ல என்சான்மெண்ட்டு தான் ஃபுல்லாகவே. எங்கள் டீமில் போடாதுன்னு பார்த்தீங்கன்னா அஜய்னு ஒருத்தர். லாஸ்ட்டில் எண்டு வரல சொல்கிறேன்னு அவரை பற்றி. சரி அப்புறம் ஒன்றா போடுவோம் ஆர்மரை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஒன்றா போட்டுன்னு வந்தோம். அதுக்கப்புறம் திரும்ப எடுத்து வச்சுட்டு கர்ச்சியில் என்னை கூட்டாங்க. இதுதான் சொன்னேன், கர்ச்சியில் என்னை கூப்பிட்டுட்டு வா ப்ரோ எண்டு வாரம் வந்துருச்சு, எண்டு வாரம் வண்டி ப்ளே பண்ணணும், சீசன் 1 முடிஞ்சிடும் அப்படி சொன்னாங்க. எல்லாம் ரெடி ஆகிட்டு போட்டுங்க அந்த ஆரம்பரை ரிட்டனு. அதுக்கப்புறம் இவரை வச்சு விளாண்டுங்க அந்த கொஞ்சம் ஃபன் பண்ணுங்க அந்த சால்ட்டை. இவர் தான் அட்மின் ஆச்சு, திரும்ப வந்துடுவார், டெலிபோய்டார் வந்துட்டார் பாருங்க. அதுக்கப்புறம் இது என்னமோ எடுத்தான் எம்ரால்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஆர்மர் ட்ரிம் கிடச்சிது எங்களுக்கு அந்த ட்ரெஷர் ஹண்ட் ஈவெண்ட்டில். சரி அதை வச்சு நம்ம ஒன்றையும் ஸ்பெஷலாக போடுவோமே, இதுவில் போடுவோமே எம்ரால்டில். மற்றவங்களாம் டைமண்டில் போடுறாங்க, டைமண்டு ரெட்ஸ்டோனு அதில் போடுறாங்க. நான் ஒண்டி தான் எம்ரால்டில் போட்டேன். சரி நல்லா இருந்துச்சுன்னு போட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒண்டி தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க எல்லோரும். ஏன்னா எம்ரால்டில் போட்டேன் நான் ஒண்டி தான், எல்லோரும் டைமண்டில் போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் கோல்டன் கேரட்லாம் எல்லாத்தையும் செஞ்சு வச்சிட்டேன் எண்டோருக்கு ஏதாவது பண்ணி. என்ன ஒரே புகை மூட்டமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நைட் விஷன் ஆன் பண்ணாங்க எல்லாருக்கும். அதனால தான் இப்படி தெரியுது, ஏதோ தீபாவளி கிளம்புற மாதிரி இருக்குது ட்ரெஸ்ஸை போட்டு, அந்த மாரி தான் இருந்துச்சு நான் ப்ளே பண்ணும்போது. அதுக்கப்புறம் இவங்க இது டேனியல் பார்த்தீங்கன்னா விதரை ஸ்பான் பண்ணார். ப்ரோ நான் வந்துடுறேன் ப்ரோ, அடிக்காதீங்க நானும் கூட அடிக்கிறேன்னு சொல்கிறதுக்குள்ளே அவரே அடிச்சிட்டாரு. சரி அதுக்குள்ளே டிபி பண்ணாங்க சாவறதுக்குள்ளே. டிகேனை எங்கேயாவது கொடுத்து வைக்க சொன்னாங்க. இங்கே 3 பேரும் போஸ்ட் கொடுத்துக்கினே இதே தமிழில் என்ன வச்சுருக்கலாம், அவங்க பேர் மறைச்சிக்கிச்சு எல்லாம் வச்சுருப்பேன் அதுவே. அதுக்கப்புறம் இவர் மாபு ஃபார்ம் கட்டி வச்சுருந்தாரு. அதுக்குள்ளே வந்து எண்டு வார் வந்துருச்சு ப்ரோ அப்படின்னு சொன்னோடனே அப்படியே விட்டார். சரி அதுக்கப்புறம் மேலே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு மேலே போனேன். இங்கே போயிட்டு குதிக்கலான்னு சொல்லிட்டு 1-2 சொல்கிறதுக்குள்ளே நானே சொல்லிவிட்டு குதிச்சிட்டேன் ஸ்ட்ரைட்டாக. அதுக்கப்புறம் எண்டு வார் போர்ட்டல் ஓப்பன் பண்ண போகிறோம் சொன்னாங்க. எல்லாரையும் உள்ள டிவி பண்ணாங்க. டிவி பண்ணது திரும்பி பார்த்தா முக்கால்வாசி பேர் எண்டுக்கே வரல, பாதி பேர் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் தான் போர்ட்டலில் ஃபஸ்ட்டு போனேன், நான் யார் போகிறேன்னானே தெரில. அப்புறம் எல்லோரும் குரூப்பாக ஓடினோம். ஒரு விஷயம் எனக்கு புரியல, அந்த இடத்துல என்ட்ரு பல்லு போட்டு பக்கத்தில் போய் பார்த்தா
என்டர் ட்ராகன் வந்து நாய் மாரி இருக்குது வித்தியாசமாக. நான் யூஸ் பண்ணுற ஈலியம் பேக்கை தான் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு இந்தமாரி தெரிலையாம். எனக்கு ஒண்டி தான் புதுசாக நாய் மாரி தெரிஞ்சுன்னு வந்தது. மேலே போயிட்டு கிறிஸ்டல்லாம் உடச்சிட்டு அப்படியே அடிக்க சொன்னாங்க என்டர் ட்ராகனை. அதுக்கப்புறம் மேலேருந்து அடிச்சுன்னு வந்தேன். அதுக்குள்ளே என்ன பண்ணாங்க, என்டர் ட்ராகனை முடிச்சிட்டாங்க. சரி அப்படியே அந்த ஸ்கோப் மூலிமா பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு வியூ மேலேருந்து அந்த ஸ்கோப்லேருந்து பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு ட்ராகனை என்டர் ட்ராகனை அடிச்சது பார்த்தான்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ராகனை ஸ்பான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் சரி இதையும் அடிக்கணுமா, அதுக்கப்புறம் சொல்லிட்டு ஸ்கோப் மூலிமா பார்த்துருங்க அந்த எங்கே ஸ்பான் ஆகுதுன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஸ்பான் ஆகிடுச்சு. சரி அதுக்கப்புறம் அதையும் போயிட்டு முடிச்சு விட்டோம். இந்த தடவை கிட்ட போயிட்டு திரும்ப அதை பார்த்துனே கந்தேன். சரி என்னடா இது நாய் மாரி இருக்குது, நம்மளுக்கு ஒண்டி தான் தெரியுதா, எல்லாரும் கையில கேட்டுன்னு கந்தேன். அதுக்கப்புறம் சேர்த்துறதுக்கப்புறம் வெளியில் வந்தோம் ஸ்பான் பாயிண்ட்டுக்கு வந்தால் அடாவடின்னு யாரோ எழுதி வச்சுருந்தாங்க. சரி அதுக்கப்புறம் குரூப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். தமிழ்லைனுக்கு எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே மேலே போயிட்டு இந்த வியூவை பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குண்ணே. அப்படியே சரி இதே தமிழ்லைனா போட்டுருவோம் சொல்லிட்டு இதையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸ்க்ரீன்ஷாட்டு. அதுக்கப்புறம் போயிட்டு எங்கள் பேஸ்லாம் எரிச்சுன்னு வந்தோம். சரி அதெல்லாம் காட்டினா டைம் ஆகும் சொல்லிட்டு தான் அதெல்லாம் காட்டினேன். சரி இந்த பார்ட்டோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ இதுதான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அடாவடி சர்வருது. ஏன்னா பார்ட் 2 வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி. நான் வந்து பார்ட் 2ல் போகல, பேர் கொடுக்கல என் பேரை. இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோ சர்வைவல் தான் போடணும்னு நினைக்கிறேன்.